எங்க எங்க இருங்க இருங்க. ஏய் மலர், நீ என்ன மலர் இங்க நிக்கிற? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கல்ல. ஆமா, உடனே நீ ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டேல்ல, அதனால தான் வரல. ஆனா வர வழியில கூட யோசிச்சுட்டே வந்த மலரு, ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு. என்னாச்சு மலரு? சொல்றேங்க, நீங்க ஒண்ணு பரபரப்பாகாதீங்க. அத்தைக்கு மதி மேல கோவம். அந்த கோவத்துல இன்னைக்கு அவளை சமைக்க சொன்னாங்க. எனக்கு வேற கொஞ்சம் வேலையை கொடுத்துட்டு நான் மதிக்கு ஹெல்ப்பே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ சமைச்சத அவ்ளோ குறை சொன்னாங்க. சரி அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா அடுத்து துணி துவைக்க சொன்னாங்க. அது கூட விஷயம் இல்லங்க, மாமாவோட அண்டர்வேர் எல்லாம் மதிய கையால துவைக்க சொல்றாங்கங்க. ஐயோ, மதி முடியாதுன்னு சொல்லிட்டா. யாரா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவாங்க மலரு. நானும் மதிக்கு சப்போர்ட் பண்ணேன். உடனே அத்தைக்கு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி பெரிய கலவரமே பண்ணிட்டாங்க. ஆமா, சுரேஷ் வந்துட்டானா? பைக்கை காணோமே. இல்லங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு நடந்ததெல்லாம் இப்ப வரைக்கும் எதுவும் தெரியாது. அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க கோவத்தை காட்ட வேற வேற விதத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக இந்த அளவுக்குலாம் போறது ரொம்ப பெரிய தப்பு. ஹலோ, இத பாருங்க பாக்யராஜ், நீங்க போனதுமே அத்தை அவங்க பக்கத்து கதையே உங்ககிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க மலர். கேட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? வழக்கமா பண்ற மாதிரி பேசாம மட்டும் இருக்காதீங்க பாக்யராஜ். இப்படி மட்டும் நடந்துச்சு எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். என்ன பாக்குறீங்க? உங்க அம்மா விஷயத்த சொன்னதுமே நீங்க அவங்க பண்ணது தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்படி சொல்லாம வாய மூடிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் இன்னைக்கு மதிக்கிட்ட சொன்ன மாதிரி நாளைக்கு என்கிட்டயே சொல்லுவாங்க. அப்புறம் நான் காலத்துக்கு உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இல்ல மலரு, அம்மா கிட்ட நானே பேசுறேன். அவங்க பண்ணது தப்புன்னு எடுத்து சொல்றேன். பாத்திரம் கழுவுறது, வீட்டை சுத்தம் பண்றதெல்லாம் கூட நம்ம பண்ணிடலாம். ஆனா இதெல்லாம் பண்ணவே முடியாது பாக்யராஜ். அத்தை டூ மச்சா போறாங்க. இதோ அவங்களுக்கு இந்த விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்புறம் ஆயுசுக்கு உங்க கூட நான் பேசவும் மாட்டேன். நான் சொன்னதை சொன்ன மாதிரி செய்வேன் பாக்யராஜ். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மலரு, நான் அம்மா கிட்ட பேசுறேன். சரி சரி, நீங்க அப்படியே உள்ள போங்க, நான் இப்படி உள்ள வரேன். எங்க முகம்லாம் ஏங்க இப்படி இருக்கு? அது ரொம்ப டயர்டா இருக்கு மலர், அதான். போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அப்புறம் இந்த வீட்டு பஞ்சாயத்து எல்லாம் பாத்துக்கலாம். சரியா? சரி நீங்க அப்படி போங்க, நான் இப்படி சரி வந்துடுறேன். போங்க. நீ பாத்து போ. என்னடா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? அண்ணா இங்க வந்து பாரு, ஒரு மீம் செம காமெடியா இருக்கு. இது பாரு. ஏன் குட்டிமா, சாப்பிட்டா தானே ஹெல்த்தியா பெரிய ஆளா வளர முடியும். நான் வளர வேணாம்ப்பா, அப்படியே குட்டி பாப்பாவே இருக்கேன். அப்பதான் எனக்கு சாக்லேட் கிடைக்கும். அட என் புத்திசாலி பாப்பாவே. என்னடா இன்னைக்கு வேலை அதிகமா? ஆமாப்பா, கொஞ்சம் அதிகம்தான். சரி, கை கால கழுவிட்டு வா, சாப்பிட்டுறலாம். வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தீங்களே, எப்படி இருக்கீங்கம்மா? இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? நான் ஒருத்தி இருக்கறதே உங்க 2 பேரு கண்ணுக்கும் தெரியலல்ல? சாப்பிடும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசிக்கலாமே. ஆனாலும் ஒரு துணிய துவைக்க சொன்னதுக்கு என்னென்ன பண்ணிட்டாடா உன் பொண்டாட்டி? நான்லாம் என் மாமியாரு நில்லுன்னா நிப்பேன், உட்காருன்னா உட்காருவேன். இப்படி எல்லாம் எதிர்த்து பேச மாட்டேன். கூட்டணி சேர்த்துக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். மா, அதெல்லாம் எதுக்குமா மதிக்கிட்டு துவைக்க சொல்லணும்? அப்ப உனக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? நீங்க சாப்பிடுங்க அத்தை. 2 பேருக்கும் போன் பண்ண, ஒருத்தர் கூட வரல. வேலையில அவ்வளவு பஞ்சாயத்து, இதுல வீட்டு பஞ்சாயத்தை பத்தி எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? என்னம்மா நீ? எனக்கு இன்னைக்கு பேங்க்ல எக்கச்சக்க வேலைமா, சாரிமா. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது எதுக்கு போன் பண்ணீங்க, என்னாச்சுன்னு கேட்டிருக்கலாம்ல? அதுக்கு கூடவாடா உங்களுக்கு நேரம் இல்ல? பொண்டாட்டி சொல்லிட்டா, அப்படிதானே? நீ சாப்பிடு லட்சுமி. கடைசியில ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டா சுரேஷ் உன் பொண்டாட்டி. கூட இந்த மலரும் சேர்ந்துகிட்டா. மா விடுமா. என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லடா சுரேஷ், நீ சாப்பிடு. ஏன்டா மறைக்கிற? அவனுக்கும் தெரியட்டுமே. எல்லா துணியோடையும் சேர்த்து உங்க அப்பா உள்ள போடுற துணியையும் துவைக்க சொன்ன, அதுதான்டா. அத ஒரு பிரச்சனையாக்கிட்டா. நீங்க துவைக்க சொன்னது பிரச்சனை இல்ல அத்தை, இதையெல்லாம் கையால துவைக்க சொன்னதுதான் இங்க பிரச்சனையே. அம்மா, என் சட்டை பேண்ட தவிர மத்த துணியெல்லாம் நான் தாமா துவைக்கிறேன். மலர்கிட்ட கூட சொல்றது இல்ல. என்னோட துணியை நான் தான் துவைக்கிறேன். அதே மாதிரி அப்பாவும் துவைக்கலாம்ல? என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், இந்த குடும்பத்தோட தலைவருடா. ஐய, சும்மா நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டு சாப்பிடுற இடத்துல இதெல்லாம் பேசுவாங்க. எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியல உனக்கு. அம்மா, சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச். அப்பாவோட சட்டை பேண்ட் வேட்டியை தவிர வேற எதையும் மெஷின்ல கூட போட வேண்டாம் மலரு. எங்களை மாதிரி அவரே துவைச்சு போட்டுக்கிட்டோம். நல்லா இருக்குடா. இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்காக வெளியில போய் வேலை செஞ்ச மனுஷன் இனிமே இந்த வீட்லயும் வேலை செய்யணுமா? அம்மா, எல்லா வேலையும் செய்ய சொல்லியாமா? அவரு வேலை, அதுவும் சின்ன வேலைமா, அப்பாவே செய்யட்டும். அது எப்படிடா வீட்டு ஆம்பளைய துணி துவைக்க சொல்ல முடியும்? அவங்க இன்னும் வேலை அவங்க தான் துவைக்கணும். அது முடியாதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப வருத்தமா இருந்தா அவர் துணி எல்லாத்தையும் இனிமே நீங்களே துவைங்க. மா ஏங்க உட்காருங்க. அம்மா வருத்தமாயிட்டாங்க மலரு. இப்ப பின்னாலேயே யாராவது போகணும் தான் அத்தை கோவமா போறாங்க. எல்லாத்துக்கும் போய் சமாதானப்படுத்தணும்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாங்க.
நீங்க சாப்பிடுங்க. நீ என்னடா அமைதியாவே இருக்க? நான் தான் பேசுனேனே, அப்பா துணி அப்பாவே துவைக்கட்டும்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அவருக்காக தான் நான் சண்டையே போட்டேன். அவரு என் பக்கம் நிக்கல. இன்னைக்கு அவருக்கு நடந்தது நாளைக்கு என் பசங்களுக்கும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவனுங்களும் அதை புரிஞ்சுக்கல. கடைசியில நான் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றவளாயிட்டேன். டிஷு 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 டிஷு. ஏங்க உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பாப்பாவை தூங்க வைக்க சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பாவோட விளையாடிட்டு இருக்கேன். பாப்பா 10 நிமிஷம் டைம் கேட்டிருக்கா. விளையாடிட்டு தூங்கிடுவா. இல்ல பாப்பா? ஆமா, நான் 10 மினிட்ஸ்ல நான் குட் கேர்லா தூங்கிடுவேன். நீ போமா, நீ போய் வேலைய பாரு. அது சரி, நீ மட்டும் தான் என்ன இந்த வீட்ல வேலை செய்ய சொல்லாம இருந்த. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? பல பாக்யராஜ், முதல் தடவை பொண்டாட்டிக்காக குரல் கொடுத்திருக்கீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? ஏன் மலரு, நான் எப்பவுமே உன் பக்கம் தான். அத ரூம்ல தான் சொல்லுவீங்க, ஆனா வெளிப்படையா இன்னைக்கு தான் காட்டிருக்கீங்க. இப்படிதான் இருக்கணும் பாக்யராஜ். இனிமே நீங்க எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். ம். கையை கொடுங்க, கொடுங்க. குட் ஜாப். சாப்பிடுற இடத்துல வாயை மூடிட்டு இருந்துட்டு ரூமுக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லாம இப்படிதான் ஓப்பனா பேசணும். எல்லார் முன்னாடியும் பேசணும். இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி, மதிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எப்பவும் பண்ணணும். புரியுதா? எஸ் மேடம், புரியுதுங்க மேடம். நல்ல பையன், சமத்த பையன், செல்ல பையன். பாப்பா இருக்காடி. வீட்டுக்கு வந்தாலும் வேலை சொல்லியே சாவடிக்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இப்போதான் சார் திருவேற்காடு ஸ்டேஷன்ல பேசுறேன். இன்னும் 1 hourல இன்ஃபர்மேஷன் வந்துடும். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, சொல்லுங்க சார். ரிப்போர்ட் தானே ரெடி ஆயிட்டே இருக்கு. காலையில உங்க டேபிள்ல இருக்கும். தேங்க்யூ. ஓகே சார். நான் பாட்டுக்கு சின்சியரா என் வேலையை பார்த்துட்டு அம்மா ஃபோன் பண்ண பிறகு என் வேலையே ஓட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது நடந்திருக்குமா, அது நடந்திருக்குமான்னு 100 விஷயத்த மண்டையில போட்டு யோசிச்சு இங்க வந்து பார்த்தா 100 போன விஷயம் நடக்கும். ஒருத்தங்க பேசுறானே, ஏதாவது பதில் சொல்லணும்னு இருக்கா? வெறிக்க போனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. நான் என்ன பதில் சொல்லணும்? அதானே, நீ என்ன பதில் சொல்லணும்? பிரச்சனையை கிளப்பி விட்டு நீ நிம்மதியா இருந்திருப்ப. மத்தவங்க தானே உனக்கு சேர்த்து பதில் சொல்லணும். வீடு எவ்வளவு நிம்மதியா இருந்த வீடு, எவ்வளவு அமைதியா இருந்த வீடு தெரியுமா? என்னடானா எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது. வீட்ல இருந்து போன் வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான். ஏதாவது வாயை திறந்து பேச. சிலர் இருப்பாங்க, ரொம்ப ஆடுவாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சு கேட்டு எல்லாரும் தலையாட்டுற வர எந்த பிரச்சனையும் வராது. அந்த இடம் அமைதியா தான் இருக்கும். ஆனா பதில் பேசுற ஆளு யாராவது வந்து நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா சண்டை வரதான் செய்யும், சத்தம் கேட்கதான் செய்யும். ஆடுறவங்களுக்கு ஒரு நாள் தான் செய்யறதெல்லாம் தப்புன்னு புரியும். அப்புறம் ஆடுறத நிறுத்திடுவாங்க, வீடும் அமைதியாயிடும். இங்க என்ன தீபாவளி சிறப்பு பட்டிமன்றமா நடக்குது? பக்கம் பக்கமா பேசுற. நம்மளா நடந்துக்கவும் தெரியாது, நார்மலா பேசவும் தெரியாது. உனக்கு கொஞ்சமாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல என்ன பிரச்சனை? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா எப்படி? உங்க அப்பாவோட ஜெட்டியை நான் துவைக்கணுமா? இல்ல நான் உனக்கு கேக்குறேன், எங்க அப்பாவோட ஜெட்டியை நீங்க துவைக்க முடியுமா? யாருமோ அந்த நான் எதுக்கு துவைக்கணும்? தெரியுதுல, கோவம் வருதுல, அதே மாதிரிதான் எனக்கும் கோவம் வரும். என்னால இந்த துணியை துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். உங்களுக்கு போன் பண்ணது, சாப்பிடுற இடத்துல அது ஒரு இஷ்யூ ஆக்குனதெல்லாம் உங்க அம்மா. ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஸ்டேஷன்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க.